இந்த திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு சக்தி தேவைப்படுது மக்களுக்கு. அந்த சக்தி யார்? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நீண்ட காலமாக இந்த திராவிட இயக்கம் தனி மனித ஒழுக்கத்தையே தூக்கி சாப்பிட்டான். இது தொடரக்கூடாது என்பதற்காக தானே விஜய் அரசியல் பண்ண ஓட்டு போடுறான். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இரண்டாம் இந்த கட்சிக்கு வந்தோம், திரும்பி போலாமா? எடப்பாடி சேர்த்துவாரா? நமக்கும் சசிகலா ஓபிஎஸ்ஐ போல நிலம் வந்துருச்சேன்னு தினம் வருத்தப்படுறாரு செங்கோட்டை. கால்ஸு மதுபான ஆலை 1000 கோடி, கிங்ஸ் கெமிக்கல் 1000 கோடி, இதெல்லாம் அண்ணாமலை எடுத்திருக்காரு வெளியில். ஏவா வேலு இந்த 4.5 வருஷம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான பிறகு 1,40,000 கோடி கடன் வாங்கப்படும். எங்கே ரோடு போட்டிருக்கானா? இல்லை. விஜய் ஏன் பயப்படுறாருன்னா, விஜயுடைய சினிமா கம்பெனிகளில் பல ஆயிரம் கோடி கருப்பு பணம், வெள்ளை பணம், லஞ்ச பணம், ஊழல் பணம், இதெல்லாம் திருப்பி அடிப்பான். யாரு? திமுக. அப்போ திமுகவை பார்த்து பயப்படுகிறார். நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பாக்குற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒன்று தோணும். திரிஷா விட்டு வெளியே வா, இப்படி நயினார் நாகேந்திரன் சொன்னார். இதான் அரசியல். கோவாவில் ஒரு யாகம் வளர்த்துறதுக்கு திரிஷாவோட ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறார். நாதாஸ் நேயர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இனி நம்ம கூட தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் வெற்றிகரமாக சேலம் மீட்டிங்கை முடிச்சிருக்காரு. ஸோ அவர் விஜய் பேச்சின பேச்சு எப்படி சார் இருக்கு? இல்லை, விஜயுடைய அந்த மாநாடு பல தவறுகள், பல குற்றங்கள், பல விமர்சனங்கள். மாநாடு, அதாவது நிர்வாகிகள் மாநாடு, மாவட்ட மாநில நிர்வாகிகள் மாநாடு, மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற பொழுது மொட்டை வெயில், 12 மணி உச்சி வெயில், அவர்களிடம் அவர்களை கருத்தை பதிவு செய்வதற்கு கூட அங்கே ஒரு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அப்போது ஒரு கட்சிக்கு மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி எப்படி நடத்த வேண்டும் என்ற அடிப்படை பண்புகள் கூட அவருக்கு போய் சேரவே இல்லை. நீங்கள் அதிமுக திமுக என்ன பண்ணுவாங்க? திருமண மண்டபத்தில் நடக்கும், சேர் இருக்கும். கல்யாண மண்டபம் ஏசி மண்டபம் இல்லை, சாதாரண மண்டபம், ஃபேனாவது ஓடும். அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு 5000 பேர் வந்தாங்கன்னா 5000 பேர் சாப்பாடு இருக்கும், குடிநீர் இருக்கும், இயற்கை உபாதைக்கு ஆன அத்தனை ஏற்பாடுகளும் கொண்ட திருமண மண்டபம் தான் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உட்பட அத்தனை கட்சிகளுக்குமான மாநாடு. இது சேலத்தில் உச்சி வெயில், மொட்டை இடம், வெயில், அதில் ஒரு மயங்கி விழுந்து செத்தே போயிட்டான். விக்கிரவாண்டியிலிருந்து சேலம் வரைக்கும் 49 பேர் இறந்துருக்கான். விக்கிரவாண்டி மாநாட்டில் நீர்ச்சத்து வற்றி டாய்லெட் தண்ணியை குடிச்சிட்டு போனாங்கிற செய்தியை விஜய் பேப்பரே படிக்கலை. விஜய்க்கு யாரும் சொல்லலை. இப்போ செங்கோட்டையன் எடப்பாடி கோட்டையில் ஒரு ஓட்டையை உருவாக்க வேண்டும் என்று தான் அங்கே கூட்டம் நடந்தது. ஆனால் செங்கோட்டையனை எதையுமே கேட்கல. செங்கோட்டை இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, ஏண்டா இந்த கட்சிக்கு வந்தோம், திரும்பி போகலாமா? எடப்பாடி சேர்த்துவாரா? நமக்கும் சசிகலா ஓபிஎஸ்ஐ போல நிலம் வந்துருச்சேன்னு தினம் வருத்தப்படுறாரு செங்கோட்டை. இதே போல் அந்த மாநாடு எந்த கட்சிக்கும் எந்த தகவலும் சொல்லலை. பாஜக பற்றி ஒன்றும் இல்லை, திமுகவை பற்றி. திமுக இன்றைக்கி அண்ணாமலை நேற்று கோர்ட்டில் 2 கப்பல் வாங்கியிருக்கேன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கேன். 2 கப்பல், 10 கப்பல் புகார், கடைசியாக 2 கப்பல். கால்ஸு மதுபான ஆலை 1000 கோடி, கிங்ஸ் கெமிக்கல் 1000 கோடி, இதெல்லாம் அண்ணாமலை எடுத்திருக்காரு வெளியில். இது போன்ற திமுக மீது எந்த ஊழல் புகாரோ சொல்லலை. பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல்,
சரி, அதிமுக மீது அது ஊழல் புகார் சொன்னீங்கன்னா அங்கேயும் இல்லை. வேலுமணி மீது 1.5 லட்சம் கோடி இருக்கு. ஏவா வேலு இந்த 4.5 வருஷம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான பிறகு 1,40,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு. எங்கே ரோடு போட்டிருக்கானா? இல்லை. அதுதான செய்தி. ஏன்னா விஜய் ஏன் பயப்படுறாருன்னா, விஜயுடைய சினிமா கம்பெனிகளில் பல ஆயிரம் கோடி கருப்பு பணம், வெள்ளை பணம், லஞ்ச பணம், ஊழல் பணம் இதெல்லாம் திருப்பி அடிப்பான். யார்? திமுக. அப்போ திமுகவை பார்த்து பயப்படுகிறார். அரசியல் பண்ணணும், மக்களுக்கு எதாவது செய்தி சொல்லணும் என்பதற்காக போகிற போக்கில் 2 கொளுத்தி போட்டு போகிறது. அது உள்ள அரசியல். நீங்கள் அரசியல் நுட்பமான அரசியல், கூர்மையான அரசியல். இப்போ டிஆர் பாலு 2 கப்பல் வாங்கியிருக்காங்கிறாரு. உனக்கு ஏது ஒரு கப்பல் 500 கோடி 1000 கோடி ஏது? இந்த கேள்வி ஒரு மக்கள் விவாதம் வந்திருக்கா? அதுதான் அரசியல். திரிஷா விட்டு வெளியே வா, இப்படி நயினார் நாகேந்திரன் சொன்னார். இதான் அரசியல். திரிஷாவுக்கும் விஜய்க்கும் உள்ளதான் அரசியல். அப்போது அரசியல் கூறு தீட்டப்பட வேண்டும், கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். அதுபோன்று எந்த திட்டமும் விஜய்ட்டு இல்லை. இதே ஒரு கிளிப்பில் எழுதி இது தான் படிக்கணும்னு, வசனம் படிக்கணும்னு கிளிப்பில் கோர்த்து வச்சுருக்கு, அதையும் காமிக்கிறான் கேமராவில். இது இவரை தலைவனாக்க. இன்னும் இவரை எப்படி வைத்திருக்கிறார்கள்? நடிகனாகவே வைத்திருக்கிறார்கள். அப்போ விஜய் எப்போ தலைவனாகிறது? நயினார் நாகேந்திரன் திரிஷாவோடு தான் வச்சுருக்கார். திரிஷா விட்டு முதல்ல வெளியே வரட்டுங்கிறார். அப்போது இது தனி மனித தாக்குதல் மாதிரி தானே சார் இருக்கு? தனி மனித தாக்குதல் தான் நடக்கும். அப்புறம் என்ன குடும்பத்துடைய தாக்குதல் நடத்துவான்? நீ நடிகனாக இருந்தால் யாரும் பேச மாட்டான். தலைவனாக வந்தால் உன்னுடைய அந்தரங்கங்களை அலசப்படும். அதுதான் இங்கே அரசியல். கருணாநிதிக்கு எத்தனை வீடு இருக்குது, எத்தனை பொண்டாட்டி இருக்குங்கிறதான அரசியல். தனி மனித ஒழுக்கம் என்பது முக்கியம். காமராஜ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? கக்கனை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஜீவா பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் பெரியாரை பற்றி தான் ஏதாவது சொல்ல முடியுமா? அதுதான் தனி மனிதன் தாக்குதலுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு தனி மனித பலவீனங்கள் தான் அரசியலாக மாறுது. நீங்கள் காமராஜ் எந்த படத்தில் நடித்தார்? எத்தனை பிரதமர்களை உருவாக்கினார்? அப்போ அரசியல் என்பது சினிமாவிலிருந்து வரக்கூடாது. இங்கே சினிமாவிலிருந்து அரசியல் வருது, அரசியலிருந்து சினிமா வருது. இரண்டும் பின்னி பிணைந்திருக்கு. இது கூடாது என்பது தான் அரசியல். அப்போ விஜய் தனி மனித பலவீனம் என்னன்னு தேடி தோண்டி அடிப்பான். இனி அது அரசியல் என்பது மக்களுக்கான பணி. நீ சினிமாவில் நடித்தா அது கொஞ்சம் சொந்த பணம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவைதானா சார்? 100% தேவை. தனி மனித ஒழுக்கம் என்பது அவசியம். தலைவனாக வருவனுக்கு என்ன ஒழுக்கம் வேணும்? தனி மனித ஒழுக்கம் இருக்கும். அப்போ தான் நீ நாட்டுக்கு ஒழுக்கமாக இருப்ப. நீ எங்கேயோ போய் எப்படியோ இருந்துட்டு வந்து தலைவனால் தலைமை தாங்க முடியாது. இங்கே காமராஜரும் கக்கனும் பெரியாரும் ஜீவாவும் அரசியல் நடத்தின இடம் இது. அப்போது இதுக்கு நீண்ட காலமாக இந்த திராவிட இயக்கம் தனி மனித ஒழுக்கத்தையே தூக்கி சாப்பிட்டான். இது தொடரக்கூடாது என்பதற்காக தானே விஜய் அரசியல் பண்ண ஓட்டு போடுறான். அப்போ நீயும் தனி மனித பலவீனத்தில் இருந்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் திரிஷா விட்டு வெளியே வாயா. இது திரிஷாவுக்கு உனக்கு தொடர்பு இல்லைன்னா, உனக்கு திரிஷாவோடு உனக்கு தொடர்பு இல்லைன்னா நயினார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நயினார் ஒரு அரசியல் தலைவர், நீ ஒரு அரசியல் தலைவர். ஒரு சினிமா நடிகரை பற்றி சொல்லியிருந்தா அது மக்கள் கவனத்தில் எடுத்துக்க மாட்டான். அவன் சொந்த வேலையா, அவன் யாரோட தான் என்னென்னு போயிடுவான். ஆனால் நீ மக்களை தலைமை தாங்க வர்ற, முதலமைச்சர் நாற்காலிக்கு வர்ற, எம்எல்ஏ வர்ற, எம்பியாக வர போகிற. அப்போ ஒழுக்கம் வேண்டும். அதுதான் அந்த தாக்குதல். ஒரு பெரிய கட்சியோட தலைவர் ஸோ இந்த மாதிரி பேசுறது சரியாக இருக்குமா சார்? இல்லை, அது சரிதான். எல்லாம் நீங்கள் அரசியல் என்பது பல விஷயங்களை பார்க்கக்கூடிய இடம் தான் அரசியல். அரசியல் என்பது லஞ்சம் வாங்கக்கூடாது, லாவணியை வாங்கக்கூடாது, சாராய கடை நடத்தக்கூடாது, கஞ்சா கேஸ் உள்ள போகக்கூடாது, குற்றம் பிரிக்கக்கூடாது, பாலியல் தொடர்பு இருக்கக்கூடாது. இப்படி நிறைய விஷயம் இருக்குது. எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனே இது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? இப்போ இதுவுமே பாலியல் ரீதியான விஷயம் கிடையாதா சார்? தனி மனித அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் தான். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற நமக்கு தெரியாது. இல்லை, உண்மைனா நீங்கள் இங்கே செத்து கிடக்கிறான். இவர் கோவாவில் ஒரு யாகம் வளர்த்துறதுக்கு திரிஷாவோட ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாருன்னு செய்தி வருது. சார்ட்டர் ஃப்ளைட்டில் யாகம் எங்கே வளர்க்குறாரு? கோவாவில்.
கீர்த்தி சுரேஷ் திருமணம் நடக்குது, ம். எங்கே போகிறாரு? ம். திரிஷாவோட தனி விமானத்தில் போகிறாருன்னு செய்தி வருது. ம். ஆ இவங்கெல்லாம் சினிமா துறையை சார்ந்தவங்க, ஒரு நட்பு ரீதியாக போயிருக்காலுமே சார். இல்லைங்க, அப்போது நட்பு ரீதியாக போவது என்பது ம். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு உள்ள விஷயம். ம். அரசியலுக்கு வந்த பிறகு உங்களுக்கு சினிமா சாயா இருக்கக்கூடாது. நீ நடிகர்களோட போகிறது, குத்தாட்டம் போடுறது தானே சினிமா, கவர்ச்சி தானே, 2 பீஸ் உடம்புல ஆடுறது தானே சினிமா. அங்கே எங்கே மனிதாயமான அரசியல் என்ன இருக்குது? அங்கே கவர்ச்சி, சதை பிண்டம், செக்ஸ், இதுதான் அங்கே சினிமா. வேறு அங்கே என்ன இருக்குது? பெண்களுடைய அங்க அவயங்களை சாயத்தை பூசி மேக்கப்பை போட்டு கேமராவை வைத்து நீங்கள் ரஜினி படம், ஜெயிலர், எது புறமா போடுறான்? காவாலா பாட்டு தானே போடுறான். தமனாவுடைய நீங்கள் அரைகுறை உடையோடு இடை தொடையெல்லாம் தெரியுது. அந்த அதுதான் ரஜினிக்கு எது ப்ரொமோஷனு? காவாலா பாட்டு தானே. அப்போது அது முடிஞ்சு தானே நீ அரசியலுக்கு வர்ற. அப்படி வருகிற பொழுது அந்த தொடர்பை வெளியில் ரகசியமாக வச்சுக்கணும். மக்களை சந்திக்கிற ஒருத்தன் நீங்கள் 5 கோடி ரூபா லெக்ஸஸ் காரில் வரக்கூடாது. 5 கோடி ரூபா லெக்ஸஸ் காருக்கு 1.5 கோடி வரி ஏமாற்றிருக்க கோர்ட்டு சொல்லுதா? அந்த மக்கள் வேர்வை நாத்தத்தோடு இருக்கான். மூட்டை தூக்குறான், வண்டி இழுக்கிறான், ஆட்டோ ஓட்டுறான். அவனுக்கு தலைவனாக வர்றவன் இல்லை டாட்டாவும் பிர்லாவும் அம்பானியும் கோயாங்கையும் அனில் அம்பானியுமா தலைவனாக வருவான்? அப்போது அண்ணா தான் சொல்லுவார், நாங்களெல்லாம் தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதி. பார்லிமெண்ட்டில் போய் அவர் சொன்ன முதல் வார்த்தை, வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட். தெருவில் படுத்து கிடக்கிறான்ல அவன் ஓட்டு போட்டுதாயா வந்தான்னார். ஆனால் விஜய், நீங்கள் 100 பேர் போகிற ஒரு பஸ்ஸு கேரவன், 100 பேருக்கு கொடுக்குற ஏசி, அதில் ஒரு மனிதன் வர்றார். அப்போ இதெல்லாமே சினிமாத்தனம். யதார்த்தம் எங்கே இருக்குது, அரசியல் எங்கே இருக்குது, அடித்தட்டு மக்கள் எப்படி வாழ்கிறான், அது தெரியாத ஒருவன் தலைவனாக முடியாது. அதனால தான் இப்படி கடுமையான விமர்சனம் வருது. இந்த விமர்சனத்தை திருத்தி கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் மீது விமர்சனமே வள்ளியே. மலர்நாள் பெரும் நடிகை, அந்த ஆள் பெரும். அந்த காலத்திலே 5 லட்ச ரூபா வாங்கினார். இன்றைக்கி அது 500 கோடிக்கு சமம். அந்த நடிகர் மழை பெஞ்சா வெள்ளத்தை புயலில் வந்தால் என்ன பண்ணுவார்? வேட்டியை மடித்து கட்டிட்டு முழங்கால் தண்ணியில் போனதை பார்த்துருக்கோமா இல்லையா? படம் பார்த்துருக்கோம். கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும் எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் குழந்தை குட்டி எது இப்படி பார்ப்பார். யார் எந்த குழந்தை துணி போடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும், ஏழை குழந்தை. நான் பல படங்களை நான் பார்த்துருக்கேன். ராமகிருஷ்ணன் அவருடைய மெய்காப்பாளர், அவர் மரணம் அடைகிற வரை இருந்தார். கையை காமிப்பாராம். யார் ஏழை தாய் அந்த குழந்தைக்கு சட்டையோ பாவாடையோ இல்லாமல் பிறந்த மேனியாக இருக்குல்ல, அந்த குழந்தைய வாங்கி குஞ்சுவார். அந்த படம்லாம் நான் பார்த்துருக்கேன். ராமகிருஷ்ணன் போய் கும்பலை வாங்கி வந்து கொடுப்பார். அப்போது அதுதானே மனிதாபிமானம். அவருடைய அந்த வேன், பிரச்சார வேனில் ஏசிலாம் இல்லை, மொட்டை வெயிலில் போயிட்டு இருந்தார். அதுதானே தலைவனுக்கான தகுதி. இன்றைக்கி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? எம்ஜிஆர் மறைந்து 87 செத்து. இன்றைக்கி அது ஒரு 13, இது ஒரு 26, 26, 33, 40 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்கே அவர் வாழ்ந்துட்டுருக்காரு? சேரிகளில் அவருடைய நினைவு நாளில் என்ன பண்ணுறான்? சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி வச்சு இன்னும் ஜாங்கி போடுறான். அது தலைவனுக்கான தகுதி இதுதான்டான்னு நிரூபிச்சுட்டு போயிருக்கார். அதுதான் தகுதியை தவிர நீங்கள் கேரவன் வேன்லேயும் சார்ட்டர் ஃப்ளைட்லேயும் திரிஷாவோட போகிறேங்கிற செய்தி உலகம் பூரா போய் சேர்ந்துருக்கு. அதுதான் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். ஆனால் தவறு அது. ஒரு பெண்ணை, ஒரு நடிகையும் பெண்ணு தான். ஆனால் இவர் அதை தாண்டி வர வேண்டும் என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ விஜய் அவர்கள் மீதும் தாவக மீதும் நிறையா குறைகள் இருக்குது. என்ன மாதிரி குறைகளை அவன் சரி செஞ்சுக்கணும்? நீங்கள் முதல்ல அரசியலாக மாறணும், மக்கள்கிட்ட போகணும். இப்போது 1 கோடி ரூபா கொடுத்தா எம்எல்ஏ ஆகலான்னு தாவேக்கால் நினைக்கிறான். கட்சி புஷிக்கு 1 கோடி பார்ட்டி ஃபண்டு, 50 லட்ச ரூபா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு புஷிக்கு இப்படி அரசியல் தெரிந்தவனா அவ்வளோ பேரும் இல்லை. எப்படியா எம்எல்ஏ ஆகி ஒரு 500 கோடி சம்பாரிச்சிடலாம். 1.5 கோடி கொடுத்தா, ஏன்னா திராவிட இயக்கம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு. திராவிட இயக்கம்
அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு. இது அவங்க போட்டு கொடுத்த வழி தானே சார்? போட்டு கொடுத்த வழின்னா அப்புறம் அவங்க நீ எதுக்கு போட்டு கொடுத்த வழியில் போவது அவங்க போட்ட வழியில் போவதற்கு நீ எதுக்கு? அவனே போட்டு போயிடுவான், அவனே மக்கள் ஓட்டு போட்டு போயிடுவானே. விஜயகாந்த் வந்தார், மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணினார். கடைசி ஜெயலலிதா பொட்டியை வாங்கிட்டு போயிட்டார், காணாமே போயிட்டார். அது அது அல்ல அரசியல். வைகோ வந்தார், திமுகவை எதிர்ப்பது தான் என்னுடைய பிரதான வேலையினார். கடைசி திமுகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டார், காணாமல் போயிட்டார். கமல் வந்தார், திமுகவை அதிமுக திராவிடங்களை ஊழல் ஊழல், நான் இருட்டாக இருக்குது, நான் டார்ச் வச்சு வெளிச்சடிக்கணும்னு வந்தார். கடைசியில் அறிவாலயத்தில் துண்டை போட்டு ஒரு எம்பி சீட்டுக்கு படுத்துக்கிட்டார். மக்கள் மறந்துட்டான். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்கள். அடுத்து சீமான் வந்தார், இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு அதிமுக போய் சேர்ந்தார், முடிஞ்சு போச்சு. இப்போ அனாதையே நிற்கிறார். இப்படி பல அனுபவம் இருக்குல்ல. அதிலிருந்து இந்த திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு சக்தி தேவைப்படுது மக்களுக்கு. அந்த சக்தி யார் அப்படின்னா, நீ அவர்களை விட நீ நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? அவர்கள் போன வழியிலே போயிடக்கூடாது. உன்னை நீ எளிமைப்படுத்திக்கணும். காமராஜர் பேரிஸ்டரா? காமராஜர் 500 கோடி சம்பளமாக வாங்கினார் இல்லையே. அந்த ரெண்டும் வேற வேற காலகட்டம் தானே சார்? இல்லை அப்படிலாம் இல்லை, ஒரே காலம்தான். நீங்கள் ஐரோப்பா நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவோ கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்குது. இப்போ கியூபா எடுத்துங்க. கியூபா அன்னைக்கு என்ன அதே சுயசார்பு நிலை தான் மக்களுக்கு. அமெரிக்கா ஏறக்குறைய 50-60 ஆண்டு காலமாக பொருளாதார தடை விதிச்சிருக்கான். அந்த நாடு அழிஞ்சா போச்சு. உலகத்துக்கே சுகாதாரத்துக்கு அவன் தான் வழிகாட்டுறான். அதனால் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு இல்லை, எல்லாமே மனிதர்கள் காலம் தானே. அரசியலில் ஊழல் இருக்கக்கூடாதுங்க. அரசியலில் ஊழல் இருக்கக்கூடாது. அரசியல் மக்களுக்கான அதிகாரமாக மாறணும். மக்கள் தான் அதிகாரம் பண்ணணும். ஒரு கார்ப்பரேட்டை அதிகார மையம் உருவாக்கக்கூடாது. பல சசிகலாக்கள் உருவாகி நாடு நாசமாக போகக்கூடாது. அன்னைக்கு அதே கொள்கை தான், இன்றைக்கி இதே கொள்கை தான், எப்போ வந்தாலும் அதே கொள்கை தான். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் ஆட்கள் தான் கூட இருக்கான். ஆதவரிஜனா ஒரு பெரிய லாட்ரி அதிபருடைய மருமகன், திமுகலேருந்து விசிகாவுக்கு போய் இப்போ எங்கே வந்திருக்கார்? தாவேக்கு. எதுக்கு? மக்கள் சேவைக்கா? கார்ப்பரேட் வியாபாரத்துக்காக வந்திருக்கார். இதையெல்லாம் விஜய் அடையாளம் கண்டு ஒழிக்கவில்லை என்றால் மக்களே ஒழிச்சிருவோம். இதுதான் இப்போ விஜய்க்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற தலையாய பிரச்சனை. அது அவர் என்ன, அது புரிந்து கொண்டால் தானே அரசியல் பண்ண முடியும், தெரிஞ்சால் தானே அரசியல் பண்ண முடியும். அதை என்னன்னே தெரியலைன்னா நீங்கள் நேரடி முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிட முடியுமா? முடியாது. முதலமைச்சர் நாற்காலி என்பது எம்ஜிஆருக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டது? 52, 53 தான் கட்சி திமுகவுக்கு வராரு. 53லேருந்து 67 அண்ணா முதலமைச்சர் ஆகிறார். அப்போ எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 53, 63, 15 வருஷம். அதிலிருந்து 5 வருஷம் 67லேருந்து கருணாநிதியோட சண்டை போட்டு மறுபடியும் 5 வருஷம், 17, 10, 27 ஆண்டுகள் ஆயிருக்கு. எதுக்கு? அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறதுக்கு. யாருக்கு? எம்ஜிஆர் அவர்களுக்கு. நீங்கள் கட்சி ஆரம்பித்து போன மாதம், இந்த மாதம் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். விஜய் அவர்கள் இது போதும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் போதும், இவ்வளோ மக்களை சந்திச்சா போதும், இது மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இல்லை, அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நீங்கள் 6.5 கோடி பேர் 50%, 3.5 கோடி பேர் விஜய் அரசியலுக்கு தகுதியானவர், இப்படி ஒரு எண்ணம் வரணும். சினிமா பார்க்குறான், விசில் அடிக்கிறான், அது அரசியல் அங்கீகாரம் அல்ல. இந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், இவர்கள் தான் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் நினைக்கணும்னா 50% பேர், ஏறக்குறைய 3 கோடி பேர் உங்களுக்கு வாக்களிக்கணும். 3 கோடி பேர் வாக்களிக்கிற நிலைமையை உருவாக்குவது தான் அரசியல். அண்ணா உருவாக்குனார், எம்ஜிஆர் உருவாக்குனார். அண்ணா உருவாக்குனது கருணாநிதி வியாபாரம் பண்ணிட்டார். எம்ஜிஆர் உருவாக்குனது ஜெயலலிதா, சசிகலா கோடிகளை சேர்த்தார்கள். அதுவல்ல அரசியல். இதெல்லாம் வேண்டாம் தானே புது ஆள் வேணும்னு நினைக்கிறான். நீ 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றன்னா நீ மக்களுக்கு
முளைக்கணும். மக்கள்கிட்ட நெருங்காமல் உச்சி வெயிலில் கூட்டம் நடத்துகிற ஒருவரால் தமிழக அரசியலை மாற்ற முடியாது. பல தலைகள் இருக்குது தமிழ்நாட்டில். ராமதாஸ் இப்போ பெரிய அரசியலை பண்ணிட்டு இப்போ முட்டிச்சந்தில் நிற்கிறார் வழியே இல்லாமல். சீமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறார். காங்கிரஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிது. வைகோ நிலைமை அப்படி, 2 கம்யூனிஸ்டுகள் நிலைமை எப்படி. இன்னைக்கு திமுக அதிமுக சேராமல் அவர் தனிச்சின்னு அதிகாரத்துக்கு வர முடியுமா? இவர்களெல்லாம் முட்டு சந்தில் போய் நிற்கிறாங்க. அப்போது அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. அரசியலை தகுதி வாய்ந்தவர்களை தலைமை தாங்க மக்கள் கூப்பிடுறான். அப்படி யாருமே இல்லை. அதை விஜய் பயன்படுத்துவதற்கு பக்குவப்பட வேண்டும். பல அரசியல் சூழ்ச்சிகள், பல அரசியல் தேவைகள், மக்களுடைய அடிப்படை தேவை. மதுக்கடை இன்றைக்கி மூடியே ஆகணுங்கிற நிலைமை இருக்குது. எல்லாம் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். ஹிந்திக்காரன் மட்டும் தமிழ்நாடு இல்லைன்னா தமிழ்நாடே இயங்காது. மதுக்கடை கொலை பண்ணுறான், சிறுமிகளை கற்பழிக்கிறான், மூதாட்டியை கற்பழிக்கிறான். இந்த மதுவால் வருது. மதுவை ஒழிப்புன்னு விஜய் மூச்சே விட மாட்டேங்கிற. அனைவருக்கும் இலவச கல்வி வேணும். கல்வி பூரா சாராய வியாபாரி நடத்துகிறான். அனைவருக்கும் இலவச கல்வி. இதுக்கு தானே ஆட்சிக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறான். இலவச மருத்துவம், இலவச கல்வி, இது போன்ற அத்தியாவசிய தேவைகள். இப்படியாவது மக்கள் வரி கட்டுறான். வரி கட்டுகிற உலக நாடுகள் பூரா கல்வியும் மருத்துவமும் இலவசமாக தானே கிடைக்குது. ஐரோப்பா நாடுகளே கிடைக்குது. இங்கே 2 தான் எட்டாக்கணி காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ ஒரு தலைவன் வேணும்னு நினைக்கிறான். அந்த தலைவன் இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு தகுதி இருக்கணுமா இல்லையா? தகுதி தெரியல வளர்த்திக்கணுமா இல்லையா? அது போன்ற எந்த நகர்வும் இல்லை, எந்த முயற்சியும் இல்லை. சுற்றி இருக்கிற ஆட்கள் பூரா கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கான். இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் எப்படி ஏழை மக்கள்கிட்ட போய் சேருவதற்கு உங்களை விடுவான்? இப்போ ஜேபிஆர் குடும்பம் இப்போ விஜய்க்கு பின்னாடி இருக்குது. வில்சன் இருக்கிறாரு. இந்த பக்கம் ஆதவர்ஜுனா இருக்கார். 2 பேருக்கு பின்னாடி பல லட்சம் கோடிகள் இருக்குது. இந்த பல லட்சம் கோடிகளை வைத்து கொண்டு இருக்கிறவன் இதை மக்களுக்கு செலவு பண்ணுறக்கு அரசியலுக்கு வர்றான். எதுக்கு வர்றான்? இதை இன்னும் பெருக்குவதற்காக தானே வர்றான். அப்போ அவர்களை வைத்துட்டு நீங்கள் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு அரசியல் பண்ண போகிறீங்க? இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இதெல்லாம் மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்விகள் தான் விஜயை கரையேற்றுமா கவிழ்க்குமா என்பது இந்த தேர்தலில் தெரியும். சார், நிறைய தகவல் சொன்னீங்களுக்காக ஒரே நன்றி. மீண்டும் நன்றி, வணக்கம்.